இது ஒரு நிலராசி. அந்த நிலம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அதை போட்டு குத்தினாலும் தோண்டினாலும் ஒரு குழி எடுத்தாலும் ஜேசிபியை வச்சு நம்ம அதுக்கு மேலேயும் கீழையும் போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தாலும் பெரிய பெரிய பாறாங்களை உள்ள போட்டு திணிச்சாலும் எவ்வளவு அடி கொடுத்தாலும் தாங்கி கொண்டே இருக்கும். இந்த ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு இந்த ரிஷபராசி பெண்களை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் டு த கோர் செய்ய முடியுமோ செய்கிறார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நிலம் மிரண்டால் அது பிரளயமாகி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எர்த்குவேக்காக ஒரு நிலநடுக்கமாக இவர்கள் வெடிப்பார்கள். அந்த மாதிரி இவர்கள் வெடிக்கும் பொழுது ஒரு பெண் எப்படி காளியாக மாறுகிறாள் அப்படிங்கிறத நம்ம அங்கதான் பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய பிரளயம் அந்த இடத்தில் ஏற்படும். சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும் ஒரு பெரிய அரசனாகவே இருந்தாலும் அவனை துவம்சம் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை.